அண்மை செய்தி. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 நாட்களாக போராட்டம் மேற்கொண்டு வரும் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களை நேரில் சந்தித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆதரவு தெரிவித்தார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக செய்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 நாட்களாக போராடி வரக்கூடிய அங்கன்வாடி ஊழியர்களை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையிலே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் களத்திற்கு நேரடியாக சென்று ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்திலே 10வது நாளாக தொடர்ந்து போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய சத்துணவு அங்கன்வாடி பணியாளருக்கு ஆதரவாக தற்போது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனும் அவர்களோடு தரையிலே சென்று அமர்ந்து அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அங்கன்வாடி ஊழியர்களும் பணியாளர்களும் போராட்ட களத்திலே, அதாவது குழந்தைகளோடும் ஆண் பெண் என்று பாராமல் போராடி வருகிறார்கள். போராட்ட களத்திலே இருக்கக்கூடிய திமுக அரசு தொடர்ந்து அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் அவர்கள் மிகப்பெரிய கண்டன முழக்கங்களை திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக நியாயமான ஒரு கோரிக்கையை தான் நாங்கள் கேட்கிறோம், அதை கூட இந்த அரசு எங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இல்லை. இது வேதனையுடைய உச்சம், துயரத்தினுடைய உச்சம் என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். சத்துணவு அங்கன்வாடி பணியாளருக்கு இடைநிலை உதவியாளர் நிலையிலே 16,500 ரூபாயும், அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 ரூபாயும் என்ற அடிப்படையில காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். இந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் ஏறக்குறைய 50% பணியாளர்கள் தகுதி இருந்தும் கூட அவர்கள் பணியிலே சேர்க்க முடியாமல் கடந்த 10 ஆண்டுகளாக தகுதி இருந்தும் அவர்கள் தற்போது இந்த பணி நிரப்பப்படாமல் இருக்கிற இந்த நிலையிலே தொடர்ந்து மிகப்பெரிய அளவிலே பணிச்சுமை ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதுபோன்று காலி பணியிடங்களை நிரப்பப்படாத காரணத்தினால் ஒவ்வொரு அந்த அங்கன்வாடி பணியில் இருக்கக்கூடியவரும் காலியாக இருக்கக்கூடிய அந்த பணியிடங்களுக்கு சென்று கூடுதலான ஒரு பணிச்சுமையை தங்கள் தலைமீது இந்த அரசு வைத்திருக்கிறது என்று கண்டன முழக்கங்களை முன்வைக்கிறார்கள். அங்கன்வாடிக்கு கோடை காலங்களிலே ஒரு விடுமுறை என்பது இல்லை. குறிப்பாக அந்த பணி நீக்க காலத்திலே, அதாவது தற்காலிகமாக பணி நீக்கம் அந்த செய்யப்படுகிற காலத்திலே பிழைப்பூதியம் என்கிற அந்த ஊதியம் கூட வழங்கப்படுவதில்லை. ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி, அதாவது தேசிய மருத்துவ காப்பீடு என்கிற அந்த காப்பீட்டு அடிப்படையிலே மருத்துவ விடுப்பு 12 மாதம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்ட களத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஏராளமான அந்த சத்துணவு பெண் ஊழியர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு தரையிலே அமர்ந்து மிகப்பெரிய வேதனையினுடைய துயரத்தினுடைய உச்சத்திலே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரம், குறைந்த சம்பளம், பணிச்சுமை, அதே போன்று காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பது, இவற்றையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதுமாக போராட்ட களமாக திமுக அரசு மாற்றி இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கக்கூடிய சென்னை போன்ற மாநகரத்தினுடைய தலைநகரங்களாக இருக்கட்டும், கோவை போன்ற மாநகரங்களாக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு மாவட்டமே போராட்ட களமாக மாறி இருக்கிறது. அடிப்படையிலே சத்துணவு ஊழியர்களை தொடங்கி, அதாவது பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், அதே போன்று பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று போக்குவரத்து துறை சேர்ந்த ஊழியர்கள், இப்படி பல கட்ட பணியாளர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு துறைகளிலே தங்களுக்கு வழங்கக்கூடிய திமுக அரசு தேர்தலுக்கு முன்பாக அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் வஞ்சித்திருக்கிறது. இந்த ஆட்சி இன்னும் 2 மாதங்களில் 2 அமாவாசைகளிலே கடக்கப் போகிறது. அப்பொழுது கூட தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை செவி மடுக்கவோ கேட்கவோ அதனை நிறைவேற்றி தரவோ இந்த அரசு, குறிப்பாக இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போன்று இந்த சத்துணவு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அமைச்சர்கள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை என்கிற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். நாங்கள் வாங்கக்கூடியது சுப்பமான ஒரு சம்பளமாக இருக்கிறது. இதிலே அடிப்படையாக தங்களுடைய குடும்ப செலவுகளை கூட சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்திலே தங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் இல்லை. ஆனால் பணிச்சுமை மட்டும் ஒருவர் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு எங்களுடைய ரத்தத்தையும் வியர்வையும் சிந்தி நாங்கள் பணி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் அவ்வளவும் இருக்கிறது என்கிற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அந்த வேதனையும் அந்த குறைகளையும் இன்றைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் களத்திற்கு சென்று அவர்கள் அந்த குறைகளை அந்த போராட்டக்காரர்களிடம், அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய சத்துணவு மற்றும் அந்த சத்துணவு ஊழியர் பணியாளர்களை நேரடியாக கேட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சார்.
இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.